வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செங்கல்பட்டோட growth எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, செங்கல்பட்டோட growth எப்படி இருக்கும், மெட்ரோக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. செங்கல்பட்டு ரியல் எஸ்டேட்ல ஏன் இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செங்கல்பட்டா தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. சென்னையிலிருந்து சரியா செங்கல்பட்டு 55 கிலோமீட்டர்ல இருக்கு. அதாவது நீங்க ஒரு நார்த் சென்னையிலிருந்து சவுத் சென்னை போகணும் அப்படின்னா 35 கிலோமீட்டர்ல சராசரி 60 கிலோமீட்டர் வரையும் அதோட டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ மெட்ரோ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் வேற அங்க வருது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப செங்கல்பட்டை நோக்கி நிறைய இன்வெஸ்டர்ஸ், ரியல் எஸ்டேட்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் இவங்க எல்லாருமே பார்வை செலுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெறும் 55 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய செங்கல்பட்டு ரியல் எஸ்டேட்ல பூம் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா 100% கிரியேட் பண்ணும். அது போக பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செங்கல்பட்டை பொறுத்தவரையிலும் காலேஜஸா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா தான் செங்கல்பட்டு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு.